இன்னைக்கு தீபாவளி வருதுல்ல, எனக்கு பிடிச்ச முறுக்கு செஞ்சு கொடுமா. அது கிலோ முறுக்கு மாவு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் உருக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் மாவில் உப்பு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி மாவு சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு புளி துண்டை அதில் போட்டுக்கோங்க. அப்போதான் சீக்கிரம் காரம் அடிக்காது. இப்போ மாவை எடுத்து உரலில் போட்டு புழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி புழிஞ்சிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டால் மேலே எலும்பி வரணும். அதான் சரியான பக்குவம். இப்போ ஒரு முக்கா புளிஞ்சி எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ அந்த பபிள்ஸ்னா அடங்கிடுச்சு. முறுக்கு நல்லா வெந்துடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.